திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய புக் சம்ஸு, அப்புறம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கண்டினியூவாக சப்போர்ட் தாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 வீடியோ மாடல் 7. ஓகேங்களா? மாடல் 7 பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னன்னு பாருங்கள். மாடல் 7ஓடைய பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, இப்போது 6, 8 ஓகேவா, இது ரெண்டுத்தோடைய எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா 24ன்னு வரும். ஓகேங்களா? இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 24ன்னு வரும். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு வரும். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 24, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 48ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணால் 48ன்னு கிடைக்கும். இதே போல் இந்த 6ஐயும் 8ஐயும் அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 நம்பரையும் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணாலும் அதே 48 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் 6, 8 அதோடைய மல்டிப்ளையும் 48. அதுக்கப்புறம் எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் அதோடைய அந்த நம்பருடைய எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் 48. ஓகேங்களா? அந்த ரூலை தெரிஞ்சுங்க. அதை வச்சு ஒரு ஃபார்முலா மேக் பண்ணுன்னா என்ன மேக் பண்ணலான்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் ஒரு வேல்யூ கிடைக்குது. இது ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அதாவது ஏ இன்ட்டு பினா 2 நம்பர். ஓகேவா? அந்த 6, 8ன்னு பார்த்தேன் இல்லையா, அந்த 2 நம்பர். ஓகேவா? அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் மல்டிபிள் பண்ணாலும் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். ஓகேங்களா? இதை வச்சு ஒரு ஃபார்முலா மேக் பண்ணியாச்சு. இப்போது இதிலிருந்து சம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? இது 36th சம். ஓகே, 36th சம் பாருங்கள். இரு எண்களின் எல்சிஎம் 150 மற்றும் ஹெச்சிஎஃப் 4 ஆகும். அதில் ஒரு எண் வந்து பார்த்தோன்னா 50 இன்னொரு எண் வந்து பார்த்தோன்னா என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? இதில் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துட்டான்? 150ன்னு கொடுத்துட்டான். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 4. ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஒரு எண் கொடுத்துட்டான். ஒரு எண்ணா அப்போ ஏதோ ஒரு எண் ஏ வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான். ஏ வந்து பார்த்தோன்னா 50ன்னு கொடுத்துட்டான். இப்போ பி வந்து பார்த்தோன்னா மற்றொரு எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? பி வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு 3 4s are 12. ஓகேவா? அப்போ பி ஈக்குவல் டு 12ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஏபின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம். ஓகே, 2 நம்பர், ஏதோ ஒரு 2 நம்பர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது 37th சம்மு. இரு சார்பகா எண்களின் மீச்சிமா வந்து பார்த்தோன்னா 6006. ஒரு எண் வந்து பார்த்தோன்னா அதில் 66 எண்ணில் மற்றொரு எண் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இரு சார்பகா எண்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்தமாரி இன்டெரக்டாக ஒரு வேர்டு வந்து பார்த்தோன்னா எதுனா, இதில் ஹெச்சிஎஃபோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா கொடுக்கல. ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? இன்டெரக்டாக கொடுத்துட்டான். இரு சார்பகா எண்களுடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஹெச்சிஎஃப் வந்து இரு சார்பகா எண்களுடைய ஹெச்சிஎஃப் 1. ஓகேவா? அதை வந்து பார்த்தோன்னா நம்மளை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்தமாரி இரு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போது நம்மளே அதோடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துட்டான்? 6006ன்னு கொடுத்துட்டான். ஒரு எண் வந்து பார்த்தோன்னா என்ன? எக்ஸு 6ன்னு கொடுத்துட்டான். 66. ஓகேவா? இதை வச்சு சம்மு போட போகிறோம். எல்சிஎம் வந்து என்ன? 6006 இன்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 66, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 66 11th டேபிளில் அடிச்சிங்கன்னா எத்தனை டைம்ஸ்? சாரி, 6th டேபிளில் அடிச்சிங்கன்னா 1001. இதை 11th டேபிளில் மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 91 டைம்ஸ். ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு 91 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். இதுவும் இன்டைரக்ட் கொஸ்டின் தான். பாருங்கள்,
38வது கொஸ்டின். ஓகேவா, இரு எண்களின் மீச்சிமானது மீப்போ கா இன் 6 மடங்காகும். மீப்போ கா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது மீச்சிமாவோடைய வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான், மீச்சிமா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் மீப்பே காயின் 6 மடங்காம். ஓகேவா, இந்தமாரி நீங்கள் கொடுத்துட்டாலே நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கணும். எது மடங்கு அப்படின்ட்டு நீ வேல்யூ தெரியலனா ஹெச்சிஎஃப் தான் எப்பவுமே சின்னதாக இருக்கும். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா இதை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது இதோடைய மடங்காக தான் இது இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இந்தமாரி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எடுக்க தெரியலனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஹெச்சிஎஃப் சின்னதாக இருக்கும், எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா பெருசு. ஓகேங்களா, அப்போது மீச்சிமானது மீப்போக்காவோட 6 மடங்காகும்னு கொடுத்துட்டான். ஓகேவா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூவும் கொடுத்துட்டான். நம்மளே 1ன்னு வச்சு எடுப்போம், 1 இது வந்து 6 அப்படின்னு எடுப்போம். ஆனால் அந்தமாரி எடுக்க தேவையில்ல. என்ன கொடுத்துட்டான், ஹெச்சிஎஃபோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டான். இதோடைய 6 மடங்கு தான் எல்சிஎம். அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 6 × 12 மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது 72. ஓகேவா, எல்சிஎம் வந்து 72, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டான் 12. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்படி எழுதணும்னு புரிஞ்சதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, புரியலனா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 72 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 12 ஈக்குவல் டு ஒரு நம்பரோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான் 36ன்னு கொடுத்துட்டான். மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்கான், ஒய் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ 6th டேபிள் அடிச்சுன்னா 6 6 36. ஓகேங்களா, அதுக்கடுத்தது இது 2 டைம்ஸு. ஓகேங்களா, மறுபடியும் 6th டேபிள் அடிச்சிங்கன்னா இது 12 டைம்ஸு. ஓகேவா, 12 × 2 24. ஓகே, ஒய் ஈக்குவல் டு அதர் எண் வந்து பார்த்தோன்னா 24. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். புரியுதா? இது இங்கே எடுத்து எழுதுறது மட்டும் புரியுதான்னு பாருங்கள். இந்த மடங்கு வேல்யூ எடுத்து எழுதுறது மட்டும் புரியுதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்தமாரி கொடுத்துட்ட மடங்கு நீங்கள் கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும். அப்போது இது 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 வந்து அவன் கொடுக்கல, இதோடைய மடங்கு எல்சிஎம் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, 6 மடங்கு. ஓகேங்களா, அப்போது ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 12ன்னு அவனே கொடுத்துட்டான். நம்ம தோராயமாக 1 எடுக்க தேவையில்ல, ஹெச்சிஎஃபோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டான். அப்போ 12 × 6ன்னு போட்டிங்கன்னா எல்சிஎம் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் இந்த மாடல் வைஸாக பிரிக்கிறதுக்கே எனக்கு 2 days 3 days ஆகுது. அதை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1 week ஆகுது. இதை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தேன் இல்லையா, இரு சார்பகா எண்கள்னு, அதே மாடல் தான். ஓகேங்களா, இந்த 39th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் போட்டுட்டு 39 சம்முன்னு போட்டு என்ன ஆன்சர் வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது 40th சம் பாருங்கள். 40th சம் ரொம்ப பேசிக்ஸ் தான். ஓகேங்களா, இரு எண்கள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு அவன் டேரெக்டாக கொடுத்துட்டான். ஒரு எண்ணு கொடுத்துட்டான் 48ன்னு கொடுத்துட்டான். மற்றொரு எண்ணை கேட்டிருக்கான். இதையும் வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 40th சம்மும் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு இதை ஹோம்ஒர்க் போட்டுட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள். இந்த பாருங்கள், இரு எண்ணின் மீப்பெரு பொது மடங்கு 16 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 160. 32 என்பது ஒரு எண், மற்றொரு எண் வந்து பார்த்தோன்னா இதில் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், மீப்பெரு பொது மடங்குன்னு கொடுத்துட்டான். இந்தமாரி வராது, வகுத்தின்னு தான் வரும். ஓகேங்களா, மடங்குன்னு வரக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஹெச்சிஎஃப்ன்ற மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா, 16. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது மீச்சிறு பொது மடங்கு 160. அப்போது இது வந்து பார்த்தோன்னா எல்சிஎம். ஓகேங்களா, நீங்கள் இந்தமாரி கொஷினில் தமிழ் கொஷின் வந்து பார்த்தோன்னா புரியலனா இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள். இங்கிலீஷ் கொஷினில் அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இஸ் 16, எல்சிஎம் இஸ் 160. ஓகேங்களா, அப்போது இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் சின்னதாக இருக்கும், எல்சிஎம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா ரூலு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். XY என்ற இரு எண்களின் மீப்போவா. ஓகேவா, மீப்போவான்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில்
இந்த XYன்னு கொடுத்துரும். XYனா நான் அந்த அந்த 2 நம்பர் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, அந்த 2 நம்பர் தான். ஓகேவா? அந்த 2 நம்பரோட HCF வந்து பார்த்தோன்னா 4 அப்புறம் மீ போ மா ஓகேவா? அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்னவா 9696 இதில் ஒரு நம்பர் எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டான். எக்ஸோடைய வேல்யூ 96ன்னு கொடுத்துட்டான். இன்னொரு நம்பர் ஒய்யை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9696 இன்ட்டு 4 இது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஒரு நம்பரோடைய வேல்யூ 96 இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கொடுத்துருக்கான். இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 96 அப்படியே டேரெக்டாக ஆச்சுன்னா 101. ஓகே, 101 4 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 404. ஒய் ஈக்குவல் டு 404ன்றது ஆன்சராக வரும். இந்த 43 கொஸ்டினும் ரொம்ப பேசிக் தான். இதை வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த அடுத்த எண் மற்றொரு எண்ணுன்னு கேட்டிருக்கான். இந்த மற்றொரு எண்ணாலும் இந்த அடுத்த எண்ணாலும் எக்ஸுக்கு அடுத்தது ஒய் இல்லையா, அப்போ அடுத்த எண்ணாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அங்கெல்லாம் போயிட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்குதா அப்படியே எடுத்து அந்த ஃபார்முலாவில் போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்ல. இது இன்டைரக்ட் கொஷின் தான். ஓகேங்களா? இரு எண்களின் மீப்போ வா மற்றும் மீப்போ மா முறையே 50 மற்றும் 250. அதாவது 2 நம்பருடைய HCF மீப்போவா மற்றும் மீப்போமா. ஓகேவா? எல்சிஎம் இது ரெண்டுமே என்னவா ஃபஸ்ட்டுக்கு HCF வந்து பார்த்தோன்னா 50 எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 250. ஓகேவா? கொடுத்துட்டான். எல்சிஎம் HCF கொடுத்துட்டான். முதல் எண் வந்து பார்த்தோன்னா 2ஆல் வகுக்கும் போது ஈவு வந்து பார்த்தோன்னா 50 அப்படின்னு கிடைக்குமா. முதல் எண் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக கொடுக்கல. முதல் எண் இதுதான்னு என்ன கொடுத்துட்டான், இன்டைரக்டாக கொடுத்துட்டான். அதை வந்து பார்த்தோன்னா 2ஆல் வகுக்கும்போது அதோட ஈவு வந்து பார்த்தோன்னா 50ன்னு கிடைக்குமா. ரெண்டாவது எண்ணை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேங்களா? நம்ம ரெண்டாவது எண்ணும் கண்டுபிடிக்கணும், மொதல் எண்ணும் இன்டைரக்டாக கொடுத்ததுனால அதையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்தமாரி 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா கிடைக்குது 100ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதோட ரூல் என்னென்னா 2ஆல் நம்ம ஒரு நம்பரை வகுக்கும்போது அதோட ஈவு வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குது 50ன்னு கிடைக்குது. எப்போ அந்தமாரி கிடைக்கும், 100ன்னு இருந்தால் தான் 2ஆல் வகுக்கும்போது 50 × 2 100 அப்படின்ட்டு போடும். ஓகேவா? அப்போது அந்த 50 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ரூலு. ஓகே, ரூல் படி நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இந்தமாரி 2ஆல் வகுக்கும் இல்லை ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது ஈவு இது இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்க, 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எழுதிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூனா 2 × 50 100. ஓகேவா? இதுதான் எக்ஸு. எல்சிஎம் HCF வந்து பார்த்தோன்னா வேல்யூ கொடுத்துட்டான். HCFோட வேல்யூ 15 கொடுத்துட்டான். எல்சிஎம்மோட வேல்யூ 250. ஓகேவா? அப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எல்சிஎம்மோட வேல்யூ 250, HCFோட வேல்யூ 50. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோடைய வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க, ஒரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ அடிச்சிருங்க. 5 × 25 125 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஈவு வகுக்கும் நம்பர் ஓகேவா, இந்தமாரி கொடுத்தாங்கன்னா இதுதான் ரூல். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, புரியலனா 2 வாட்டி பாருங்கள். அதுக்கடுத்தது பாருங்கள் 45th சம் பாருங்கள். 45th சம். எக்ஸு மற்றும் ஒய்யின் மீப்பெரு பொது வகுத்தி வந்து பார்த்தோன்னா என்னவா இசட்டா. ஓகேவா? எக்ஸு மற்றும் ஒய்யோடைய மீப்பெரு பொது வகுத்தி வந்து பார்த்தோன்னா என்னவா இசட். ஓகேவா? அதோடைய HCF ரெண்டு நம்பர் என்னவா எக்ஸு ஒய்யா. இதோடைய HCF வந்து பார்த்தோன்னா என்னவா இசட்டா. ஓகேவா? எனில் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? எக்ஸ்ஒயோடைய ரியலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒயோடைய மீப்பெரு பொது வகுத்தி இசட்டுன்னு கிடைக்காது. ஆனால் என்ன கொடுத்துட்டான், அவனே நம்மளுக்கு எக்ஸ்ஒயோடைய HCF இசட்டுன்னு கொடுத்துட்டான். அப்போது 2 நம்பர் எக்ஸு ஒய்ன்ற 2 நம்பர் இதோடைய HCF வந்து பார்த்தோன்னா என்னவா இசட்டா. எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இசட் இது 2ன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்னன்னு தெரியாது, அப்போது எல்சிஎம்னே எழுதுங்க. ஓகேங்களா? HCF உடைய வேல்யூ இசட். ஓகேவா? இசட் போட்டாச்சு. ரெண்டு நம்பர் என்ன? எக்ஸு ஒய். ஓகேவா? வேறு வேரியபிள் வைக்க முடியாது, ஏன்னா எக்ஸு ஒய்னு அவனுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டான். அப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் பை இசட். ஓகேவா? இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. அப்போது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஒய் பை இசட். ஓகேவா? ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இன்டைரக்டான கொஷின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இன்டைரக்டான கொஷின். ஓகேவா? ஒன்றுக்கொன்று பகா எண்கள் ஆனால் 2 எண்களின் பெருக்கல் தொகை வந்து பார்த்தோன்னா 35. ஓகேவா? 2 பகா எண்ணா. ஓகேவா? 2 பகா எண், ஒன்று பகா எண்ணா. அதாவது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த நம்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்த நம்பராக இருக்கக்கூடிய பகா எண்களுடைய பெருக்கல் தொகை வந்து பார்த்தோன்னா என்னவா? 35. ஓகேவா? ஒன்றுக்கொன்று பகா, ரெண்டுமே பகா நம்பராக இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே பகா நம்பராக இருக்கும். இந்த பகா நம்பருடைய பெருக்கல் தொகை வந்து பார்த்தோன்னா 35. ஓகேவா? அப்போது இதோடைய பெருக்கல் தொகையெல்லாம் பாருங்கள், 75. ஓகே, 7 5 சார் 35. வேறு என்ன வரும்? வேறு என்ன, இது மட்டும் தான் வருமா? ஓகே, இது மட்டும் தான் வரும். ஓகேவா? அப்போது இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரான்னு பாருங்கள். அவன் என்ன கொடுத்துருவான்? ஒன்றுக்கொன்று பகா எண்ணுன்னு கொடுத்துட்டான். ரெண்டுத்தில் ஒன்று ஒன்றுன்னா பகா நம்பர். 7ம் ப்ரைம் நம்பர் தான், 5ம் ப்ரைம் நம்பர் தான். இதோடைய பெருக்கு தொகை தான் 35ன்னு கொடுத்துட்டான். அப்போது இந்த 2 நம்பர் தான். ஓகேங்களா? நம்ம 2 நம்பர், இது 2 நம்பர், 7 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 நம்பர் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஆனால் என்ன கொடுத்துட்டான்? HCF கொடுக்கவே இல்லை. ஆனால் என்ன கேட்டிருக்கான்? மீப்பெரு பொது மடங்குன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்குது. 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 நம்பரும் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஒன்று தான். ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா எப்பவுமே என்ன கிடைக்கும்? ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா நம்மளே அசியூம் பண்ணணும். இதுதான் இன்டைரக்ட் கொஷின். ஓகேங்களா? என்ன கொடுத்துட்டான்? 2 நம்பரை நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓகேங்களா? 2 நம்பரை நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாரி இன்டைரக்டாக ஒன்றுக்கு ஒன்று, அதாவது 2 நம்பருமே என்ன கொடுத்துட்டான்? பகா நம்பராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டான். இதோடைய மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்கான் 35ன்னு. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சம்மு போட போகிறோம். ஓகேங்களா? LCM இன்ட்டு HCF, LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா? எல்சிஎம் உடைய வேல்யூ தெரியாது. இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஷினாக நம்மளுக்கு கேட்டிருக்கான். ஓகேங்களா? HCF 1ன்னு தெரியும், எக்ஸு ஒய். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 7 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது எடுத்து போடுங்க. ஓகேவா? எல்சிஎம் கொஷினாக கேட்டிருக்கான். இந்த 1 நம்ம இங்கே இப்படி போனாலும் ஒன்று ஓகே தான், போகலனாலும் ஓகே தான். ஏன்னா வச்சுக்க 1 இன்ட்டு எனிதிங் அந்த வேல்யூ தான் வரும். ஓகேவா? 7 5 சார் 35. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேவா? 7 5 சார் 35. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம். இது வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாக்கான ரூல் என்ன? 2 நம்பருடைய பெருக்கல் தொகை தான் இல்லை அது வேறு. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். இது பாருங்க, 3 எண்களின் பெருக்கல் பலன். 3 எண்களின் பெருக்கல் பலன்னா இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வந்து சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் வாங்க. 3 எண்களின் பெருக்கல் பலன், 3 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தோன்னா 1620 மற்றும் அவற்றின் மீப்பு வா. ஓகேவா? அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா 3. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2 நம்பர் எக்ஸு ஒய், 2 நம்பர். ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்தோன்னா 3 நம்பர் எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? 3 நம்பரோடைய பெருக்கல் பலன் 1620. ஓகேவா? அதோடைய HCF வந்து பார்த்தோன்னா 3. 3 எண்களின் மீப்போ மா, அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை. என்ன தெரியுமா ஃபார்முலா? 3 எண்களின் பெருக்கல் பலன். ஓகே, 3 எண்களுடைய பெருக்கல் பலன், இது ஒரு வேல்யூ ஈக்குவல் டு
LCM இன்ட்டு HCF. LCM இன்ட்டு HCF. HCFல இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஓகேவா? என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு போடுவோம், LCM இன்ட்டு HCFன்னு போடுவோம். 2 நம்பர் பெருக்கல் பண்ண வந்துட்டா. இதே 3 நம்பர்னு வந்துட்டா ஒன்றுமே கிடையாது. இந்த HCFல பவரில் n-1 போடுங்க. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா புரியுதா? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, அது மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? எக்ஸு ஒய்இ இசட் 3 நம்பரோடைய பெருக்கல் பலன் இன்ட்டு LCM இன்ட்டு HCF பவரில் n-1. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஃபார்முலா. இப்போது 3 நம்பரோடைய பெருக்கல் பலன் கொடுத்துட்டான். இப்போ இதோடைய வேல்யூ கொடுத்துட்டான் 1620 டேரெக்டாக கொடுத்துட்டான். LCM நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போது LCM எழுதிங்க அப்படியே. HCFோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான், 3ன்னு கொடுத்துட்டான். 3ன்னு கொடுத்துட்டானா அது போட்டாச்சு. இப்போது இந்த என்னன்றதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. எண்ணுக்கு பதிலாக ஒன்றும் இல்லை, இந்த 3 நம்பர்னு கொடுத்துட்டான் இல்லையா? அப்போது அந்த 3ன்னு வந்ததுனால என்னோடைய வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 - 1. ஓகேவா? 1620 LCM இன்ட்டு 3யோடைய பவர் 3 - 1 வந்து பார்த்தோன்னா என்ன, 2. ஓகேவா? இப்போது 1620 LCM இன்ட்டு 9. ஓகே, 3 பவர் 3 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 9. இப்போ 9 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இது கேன்சல் பண்ணிங்கன்னா 180 அந்த மாதிரி கிடைக்கும். அப்போது LCM = 180. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எக்ஸு ஒய் மட்டும் பார்த்தோம். எக்ஸ் இன்ட்டு ஒய்யோடைய ஃபார்முலா LCM இன்ட்டு HCFன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் 3 நம்பர்னு வந்துச்சு. 3 நம்பரோடைய பெருக்கல் பலன்னு வந்துச்சு. அப்போ என்ன வரும், அதோடைய ஃபார்முலா மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச், பவரில் HCFோடைய பவரில் n-1ன்னு வரும். ஓகேவா? அந்த எண்ணை நம்ம என்ன எடுத்து வைப்போம், 3 நம்பர்னு கொடுத்துட்டா இல்லையா? அப்போ அந்த 3 தான் நம்ம எண்ணா எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்ததும் இதே இதுதான். இதை நான் போட்டுறேன். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, அதான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேவா? இதோடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், எக்ஸ் ஒய் இசட் 3 நம்பர் பெருக்கல் பலன். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட்னா 3 நம்பருடைய பெருக்கல் பலன். இது இன்ட்டு LCM, இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா LCM இன்ட்டு HCF பவரில் n-1. ஓகேவா? இந்த 3 நம்பருடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தோன்னா என்ன, 1875. ஓகேவா? அது போட்டாச்சு. LCM வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. LCM தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். HCFோடைய வேல்யூ என்ன, 5. இதோடைய பவரில் என்னன்னு இருக்கா, இந்த எண்ணுக்கு நான் என்ன சொன்னேன், அந்த 3 நம்பர்னு இருக்குது. அந்த 3 நம்பர்னால் இந்த 3 தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 - 1. ஓகேவா? 1875 = LCM இன்ட்டு 5. 3 - 1 என்ன, ஸ்கொயர். ஓகேவா? 5 ஸ்கொயர் என்ன வரும், LCM இன்ட்டு 5 ஸ்கொயர் 25ன்னு வருமா? இப்போது இந்த 25 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 3 7 5 டைம்ஸ். ஓகே, 375. இது மறுபடியும் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 5. ஓகே, 7 5. அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா LCM. ஓகேவா? இதை பாருங்க, P மற்றும் Q. ஓகேவா? P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸா. ஓகேவா? 2 நம்பர் என்னன்னு எடுத்துக்கணும், PQன்னு எடுத்துக்கும். ஓகேவா? PQ இதோடைய HCF வந்து பார்த்தோன்னா எக்ஸா. இதோடைய HCF எக்ஸு, மீப்பெரு பொது வகுத்தினா என்ன, HCF. ஓகேவா? மற்றும் இதில் 2 நம்பரில் Q கொடுத்துருக்காங்க இல்லையா, Qவுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்கான். Q = XYன்னு எடுத்துக்கணுமா? ஓகேவா? Qன்னு எடுத்துக்கூடாது, Q = XYன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது LCM என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபார்முலா எப்படி எழுதும், P × Q = LCM × HCF. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா.
இதுக்கு முன்னாடி நம்ம 2 நம்பர் போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போது இந்த க்யூக்கான வேல்யூ கொடுத்துட்டான். க்யூக்கான வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டான். எல்சிஎம்மை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஹெச்சிஎஃப் இதை கொடுத்துருக்கான் இல்லையா, ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். இப்போது இதை வச்சு கேன்சல் பண்ணுங்க, இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர். இந்த எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல். அப்போது பிஒய் தான் இதுக்கான எல்சிஎம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரியும் உங்களுக்கு எக்ஸு ஒய்ன்ற வேரியபிள் கொடுத்தும் சம்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? 2 எண்களின் மீச்சிமாவானது 2 நம்பருடைய மீச்சிமாவானது அந்த 2 எண்களின் மீப்போவா போல 36 மடங்கா. ஓகேவா? 2 நம்பர் இருக்குது, இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்னவா, ஹெச்சிஎஃப் போல் 36 மடங்கா. ஓகேவா? அப்போது இது 1னா இது 36. ஓகேவா? 1 × 36. அப்போது இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வச்சுப்போம், 1ன்னு வச்சிங்கன்னா இதோடைய வேல்யூ 36. ஓகேங்களா? ஏன்னா ஹெச்சிஎஃப் எதுவும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், மடங்குன்னு வந்துட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துருப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், ஹெச்சிஎஃப் இன்ட்டு அந்த மடங்கை மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிப்போம், நம்மளே தோராயமாக 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அவற்றின் பெருக்கல் பலன்னா என்ன, எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து பார்த்தோன்னா 3600. ஓகேவா? அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்றது தான் கொஷின். ஹெச்சிஎஃப் என்னன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே ஏன்னு வச்சுங்க ஒரு வேரியபிள். ஓகேவா? நம்ம எக்ஸ்ன்னு வச்சு போடுவோம், எக்ஸுன்றத ஃபார்முலாவில் இருக்கிறதுனால நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் கொல்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா? இப்போது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான், 36 ஏன்னு கொடுத்துருக்கான். ஹெச்சிஎஃப் ஏ. ஓகேவா? இந்த ஏ வந்தது எப்படின்ட்டு யோசிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. நம்ம ஃபார்முலாவில் இந்தமாரி ரேஷியோ இந்தமாரி மடங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு போடுவோம். எக்ஸுன்றது இங்கே ஏன் எடுக்கலை அப்படின்னா, எக்ஸுன்றது ஃபார்முலாவில் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்றது. அதனால் வந்து பார்த்தோன்னா ஏன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட பெருக்கல் பலன் என்ன கொஷினில் கொடுத்துட்டான், 3600ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போது இதை வந்து பாருன்னா அப்படியே அடிக்கலாமா டேரெக்டாக, 36 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 100 டைம்ஸு. இந்த ஏ இன்ட்டு ஏன்னா என்ன, அது ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தோன்னா 100ன்னு இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா ஏ வந்து பார்த்தோன்னா ஸ்கொயராக இருக்குது, இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், ரூட்டாக மாறிடும், √100. ஓகேவா? அப்போ 100க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஏவோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். இந்த 10, அப்போது இந்த 10 எடுத்துன்னு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போது 1 × 10 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 10. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டெப்பெல்லாம் புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? புரியலனா ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பாருங்க, இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன். 2 மிகை எண்கள் இருக்குது. மிகை எண்கள்னால் என்ன, 0க்கு அடுத்து இருக்க வேல்யூ. ஓகேவா? 0க்கு அடுத்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான். அதாவது 1 2 3 4 இந்தமாரி வருது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோன்னா மிகை எண்கள். ஓகேவா? இதோடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தோன்னா என்னவா, 34,560. ஓகேவா? இதில் மீச்சிமா, அதன் மீச்சிமா ஆனது அதன் மீப்போவாவுடைய 60 மடங்கு. இதோடைய மீச்சிமா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா அதோடைய ஹெச்சிஎஃப் போல் 60 மடங்கா. ஓகேவா? அப்போ இது 1னா இது 60. ஓகேங்களா? ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுக்கல, அதனால் 1ன்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கன்சிடர் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் ஏன்னு எடுத்தேன் இல்லையா, அந்த ஏ வேரியபிளை அப்படியே எடுத்துங்க. ஓகேவா? ஏன்னு எடுத்துங்க. 2 நம்பருடைய பெருக்கல் பலன் என்ன கொடுத்துட்டான், எக்ஸ் இன்ட்டு ஒய் 34560ன்னு கொடுத்துட்டான். இப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 60 எல்சிஎம்மோடைய வேல்யூனா 60A. ஓகேவா? இன்ட்டு ஹெச்சிஎஃபோடைய வேல்யூ 1A. ஓகேவா? ஈக்குவல் டு 34,560. ஓகேவா?
இதை வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு புரியுதா? போன சம் மாரி தான் போட போகிறோம். ஓகேவா? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 6th டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 7 6. ஓகே, 5 7 6ன்னு வரும். ஓகேங்களா? இந்த ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 7 6. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு √5 7 6. ஓகேவா? இந்த 5 7 6க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஏவோட வேல்யூ 24 அப்படின்ட்டு வரும். அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஏ கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? மீ போ மா மற்றும் மீ போ வாவுடைய வித்தியாசம் கேட்டிருக்கான். கொஷின் மீ போவான்னு கேட்கல. இது ரெண்டு நம்பருடைய வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து பார்த்தோன்னா 24ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 60 × 24. 60 × 24ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 1440ன்னு வரும். ஓகேவா? இதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஹெச்சிஎஃப் போட்டிங்கன்னா 1 × ஏ 1A வந்து பார்த்தோன்னா என்ன? ஏவுடைய வேல்யூ 24. அப்போது 1 × 24 என்ன வரும்? 24 தான் வரும். ஹெச்சிஎஃபோடைய வேல்யூ 24. இது ரெண்டு நம்பருடைய வித்தியாசம் தான் கேட்டிருக்கான். வித்தியாசம்னா என்ன? மைனஸ். ஓகேவா? ரெண்டு நம்பருடைய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டால் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? வித்தியாசம் கேட்டிருக்கான், டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். அப்படின்னா எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்னா 1440 24 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 1416ன்றது ஆன்சராக வரும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின். நல்லா கவனிங்க. இரு எண்களுடைய மீச்சிமா 210. இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 14. ஓகேங்களா? எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்ட்டு தெரியணும். ஓகேவா? அப்போது இதில் எத்தனை எண் ஜோடிகள்னு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 6 8ன்னு இருக்குது. இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா 2. ஓகேவா? 2 இதுதான் வரும். இதுக்கப்புறம் போகாது. அப்போது 2ன்றது வந்து பார்த்தோன்னா இந்த 6 கூட மல்டிபிள் ஆகும். இந்த இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டான். இந்த 3 4ன்னு கொடுத்துட்டான். இதோட ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டான்னு வச்சுங்க. அப்போது 3 × 2 6, 4 × 2 ஓகேவா? என்ன வரும்? 8ன்னு வரும். அப்போது ஹெச்சிஎஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது 2 நம்பர் கூடயும் மல்டிப்பிளில் இருக்கும். ஓகேவா? ஹெச்சிஎஃப்ன்றது இது 2 நம்பரோடைய மல்டிப்பிள் தான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா அதை வச்சு தான் இந்த சம்மே போடுவோம். ஓகேவா? எக்ஸு ஒய் 2 நம்பருமே கொடுக்கல. 2 நம்பருமே கொடுக்காதுன்னா கொடுத்துட்டான். ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான், எல்சிஎம் கொடுத்துட்டான். ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன? 14. ஓகேவா? எல்சிஎம்மோட வேல்யூ 210. ஓகேவா? இதில் இன்டெரக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். ஓகேவா? இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். என்னன்னு கொடுத்துருக்கான்? ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டான். ஹெச்சிஎஃப்னா என்ன? 2 நம்பருக்கும் மல்டிபிள். ஓகே, மல்டிப்ளேவாக இருக்கிற நம்பர் தான் இந்த ஹெச்சிஎஃப். ஓகேவா? இந்தமாரி எத்தனை ஜோடிகள்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இந்தமாரி நம்மளுக்கு ஒன்று கொடுக்கல அப்படின்னா இந்தமாரி எடுத்துங்க. ஓகே, எக்ஸ் ஒய்ன்றத ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கல அப்படின்னா இந்த ஹெச்சிஎஃப் வச்சு நம்ம போடுங்க. ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் வச்சு தான் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா? வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அதாவது 2 எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டான்? கொஷின் எக்ஸ் ஒய் கொடுக்காத டேரெக்டானா கொடுத்துட்டான். அது எத்தனை ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். அப்படி கேட்டுட்டானே அந்த 14ன்றது ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 2 நம்பராலையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தோன்னா அதோடைய ஹெச்சிஎஃப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லை 6 8ன்றது, அதை எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 14 வந்து பார்த்தோன்னா அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 14 கேன்சல் ஆகிடுச்சு. 14 டேபிளோட வச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, 3 டைம்ஸு, அப்புறம் ஒரு 0 இறக்கியாச்சு. அப்புறம் 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 15 டைம்ஸ். ஓகேவா? ஒய் எக்ஸு ஒய்யோடைய வேல்யூ மல்டிபிள் எக்ஸ் இன்ட்டு ஒய்யோடைய மல்டிபிள் வேல்யூ வந்து பார்த்தோன்னா
15 ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு ஒய்யோடைய மல்டிப்ளிகேஷன் 15 ஓகேவா. இப்போது அவன் எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். இப்போது இது 15 வந்து பார்த்தோன்னா எதால் மல்டிபிள் பண்ணால் 15 வரும். 1 × 15 3 × 3 5 சார் 15 ஓகேவா. 5 3 சார் 15ன்னு மறுபடியும் போடக்கூடாது. ஒரு வாட்டி எழுதியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது அப்படி எழுதிட்ட அப்புறம் என்ன ஆகுது, ரெண்டுத்துக்கான ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா ஒன்றா வருதான்னு பாருங்கள். ஹெச்சிஎஃப் 2 இந்தமாரி ஜோடி கண்டுபிடிக்க சொன்னான்னா ஜோடி கண்டுபிடிச்சிட்டு இதோட ஹெச்சிஎஃப் 1ன்னு வருதான்னு பாருங்கள். 1ன்னு வந்துட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா சரின்னு எடுக்கணும் ஓகேங்களா. அதாவது இந்த 2 நம்பர் ஃபேக்டர் 1 × 15 கிடைக்குது. 3 × 15 3 5 சார் 15 அப்போது 15 கிடைச்சாச்சு ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேறு நம்பரு கொடுத்துட்டான். இப்போ 20ன்னு கொடுத்துட்டான். 20ன்னு கொடுத்துட்டு 4 5 சார் 20ன்னு வருது ஓகேவா. இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுப்போம், 2 × 10ன்னு எடுப்போம். 2 10 சார் 20ன்னு எடுத்துட்டா இந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா ஜோடியாக எடுக்கக்கூடாது. இதோட ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 1ன்னு வந்தால் தான் ஜோடியாக எடுக்கணும் ஓகேங்களா. இதை நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் போக தேவையில்ல. ஹெச்சிஎஃப் 1ன்னு கிடைச்சாதான் இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா சரி. அப்போ 1 × 15 15 கிடைச்சாச்சு. அதுக்கடுத்தது 3 × 3 5 சார் 15 அப்போ இந்த ஜோடியும் சரி. அப்போ 2 ஜோடி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. இது ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோடியோடைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா புரியாது ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாடல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.